அன்பு குழந்தைகளே, ஒரு காலத்தில் அடர்ந்த மரங்கள் நிறைந்த ஒரு பெரிய காட்டில் அழகான ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் வெண்மையான அழகான ஒரு அன்னப்பறவை வசித்து வந்தது. அந்த அன்னம் தன் அழகை பற்றி மிகவும் பெருமைப்பட்டது. அதே குளத்திற்கு அருகில் கருமையான நிறம் கொண்ட ஒரு காகமும் வாழ்ந்து வந்தது. அந்த காகம் மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஒரு நாள் அன்னமும் காகமும் பேசிக் கொண்டிருந்தன. அப்போது அன்னம் காகத்திடம், நான் எவ்வளவு அழகு! என் வெண்மையான சிறகுகளைப் பார்! என்னைப் போல வேறு யாரும் அழகாக இருக்க முடியாது என்று தன் அழகைப் பற்றி பெருமையாக பேசியது. காகம் புன்னகைத்தது. அழகு மட்டும் போதுமா? அறிவும் முக்கியம் அல்லவா? என்று காகம் கேட்டது. ஆனால் அன்னம் அதை கேட்கவில்லை. நான் தான் பெரியவன், நான் தான் முக்கியம் என்று மீண்டும் மீண்டும் அன்னம் சொல்லிக் கொண்டே இருந்தது. நாட்கள் சென்றன. ஒரு நாள் திடீரென்று வானத்தில் கார்மேகங்கள் கூடின. பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. மழை விடாமல் பெய்து கொண்டே இருந்தது. குளம் நிரம்பி தண்ணீர் பெருக ஆரம்பித்தது. காடு முழுவதும் வெள்ளம் சூழ்ந்து கொண்டது. வெள்ளம் வேகமாக பெருகியதால் அன்னத்திற்கும் காகத்திற்கும் பயம் ஏற்பட்டது. அவர்கள் இருவரும் ஒரு உயரமான மரக்கிளையில் சென்று அமர்ந்து கொண்டார்கள். வெள்ளம் மேலும் மேலும் உயர்ந்தது. அப்போது அன்னத்திற்கு பறக்க முடியவில்லை. அதன் சிறகுகள் கனமாகிவிட்டன. அன்னம் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தது. காகம் அன்னத்தின் பயத்தை புரிந்து கொண்டது. தனது கூர்மையான அறிவை பயன்படுத்தி ஒரு நீண்ட குச்சியை கண்டுபிடித்தது. அந்த குச்சியை அன்னத்தின் அருகில் கொண்டு சென்றது. இந்த குச்சியை பிடித்துக்கொள், நான் உன்னை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்கிறேன் என்று காகம் மனதுக்குள் எண்ணிக்கொண்டது. அன்னம் காகம் கொடுத்த குச்சியை பலமாக பிடித்துக் கொண்டது. காகம் மிக கவனமாக அன்னத்தை இழுத்துக்கொண்டு வெள்ளம் இல்லாத ஒரு மேடான இடத்திற்கு அழைத்துச் சென்றது. அன்னம் பத்திரமாக தரையில் இறங்கியதும் காகத்திற்கு நன்றி சொல்லியது. அன்றுதான் அன்னம் உண்மையான ஞானத்தை புரிந்து கொண்டது. பார்த்தீர்களா குழந்தைகளே, அழகு மட்டுமே பெரியதல்ல, அறிவும் நல்ல குணமும் தான் மிகவும் முக்கியம். எல்லோரும் தங்களுக்குரிய தனித்திறமையோடு பிறந்தவர்கள். ஒருவரை விட ஒருவர் சிறந்தவர்கள் என்று பெருமைப்படுவது கூடாது. நாம் அனைவரும் இணைந்து வாழும்போதுதான் வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்கும். இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்?